லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். மிக முக்கியமாக 2026 தேர்தல் முன்னிட்டு தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய ஒரு சூடை கண்டுள்ளது. அதுவும் காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு அன்பு மிகுதியால் ஒரு சில பேர் பண்ணக்கூடியதும், அன்பை கெடுக்கக்கூடியதாக ஒரு சில பேர் குற்றம் சாட்டக்கூடியதும், இந்த தாவேகாவுக்கும் காங்கிரசுக்கும் நடக்கக்கூடிய இது உண்மையான காதலா இல்லைன்னா கள்ளக்காதலா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அதை பற்றின ஒரு தெளிவான காணொலியை இந்த காணொலியில் பார்ப்போம். காங்கிரஸ் இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணியில மிக முக்கியமாக UPA 1 UPA 2 ஆரம்பித்து அவர்களுடைய கூட்டணி மிக முக்கியமான ஒரு தேசிய லெவல்லையும் மிக முக்கியமான ஒரு கூட்டணியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். தமிழகத்திலேயுமே கிட்டத்தட்ட 10-11 வருட காலமாக மிக முக்கியமான ஒரு ஸ்திரத்தன்மையோடு ஒரு கூட்டணியாக கட்டமைத்திருக்கிறார்கள் காங்கிரசினுடைய திரு ராகுல் காந்தி அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும். அப்போ இந்த கூட்டணிக்குள்ள பிளவை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் 2026 தேர்தலை முன்னிட்டு எதற்காக வருகிறது? அதுவும் தாவேகாவினுடைய இந்த வருகைக்கு அப்புறம் காங்கிரசுக்கு ஒரு பார்கெனிங் பவர் இருக்கிறதாக காங்கிரஸில் இருப்பவர்கள் நினைக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு பார்வை எழுந்திருக்கக்கூடியது. ஏன்னா கடந்த காலங்களில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக காங்கிரசுக்கு அதற்கான பலமும் பலவீனமும் என்னென்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல 1960களுக்கு அப்புறம் அண்ணா அவர்கள் காலத்துல பதவியேற்றதற்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பலவீனம் அடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பார்வையும் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்த பல்வேறு காலகட்டங்கள் அவர்களுக்காக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த மூத்த ஒரு அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே இன்றைக்கு காலம் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த கோர் ஓட்டர்ஸ் இன்றைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பெருவாரியான ஒரு குற்றச்சாட்டும் நிலவி கொண்டு வருகிற சூழ்நிலையில இன்றைக்கு காங்கிரஸை புத்துணர்ச்சியாக நாங்கள் வைத்திருக்கிறோம், காங்கிரஸை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருப்பது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் அவர்களுக்கான தொகுதிகளும் கரெக்டாக வரையறுக்கப்பட்டு கரெக்டாக ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்வையும் இருக்குங்கிற சூழ்நிலையில இன்றைக்கு காங்கிரஸ் தாவேகா முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப வீரியமாக இருக்கிறோம், காங்கிரசுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும், காங்கிரசுக்கு சரிவானியான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதை திரு வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி அவர்களும் திரு மாணிக் தாக்கூர் போன்றவர்களும் பின்னர் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் விடுக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்துக்கள் எலெக்ஷனை நோக்கி 2026 எலெக்ஷனை முன்னிறுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல காங்கிரஸை திமுக கூட்டணியில் இருந்து பிரித்து விட வேண்டும் என்கிறதில் ஒரு சூழ்ச்சியில மிக முக்கியமாக இவர்கள் அத்தனை பேரும் பங்கு பெறுகிறார்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா மிக சிறத்தன்மையோடு இருக்கக்கூடிய கூட்டணியில திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் உண்மையான ஒரு பாசப்பிணைப்பான அண்ணன் தம்பிங்கிற ஒரு உறவை தாண்டி, அரசியல் உறவைகளை தாண்டி ஒரு ஆரோக்கியமான ஒரு பொதுவான ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு சமத்துவத்தை பேணக்கூடிய இருவரும் தலைவர்களாக இருந்து இன்றைக்கு கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த அரசியலை வேற இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை வேற இருக்கக்கூடிய பல்வேறு இயற்கைக்கு உகந்த கருத்துக்களை இல்லாமல் கூட்டணி தர்மத்திற்கு நேர் எதிராக நின்று பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய காங்கிரசினுடைய இங்க உள்ள தலைவர்களை எதிர்த்தும் பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கூறிய அத்தனை கருத்துக்களுக்கும் நேர் எதிராக இன்றைக்கு காங்கிரசினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பல்வேறு கருத்துக்களை அவர்களை ஸ்ட்ரிக்டாக வார்ன் செய்தும் இருக்கிறார். அதே போன்று காங்கிரசினுடைய MP செல்வி ஜோதிமணி அவர்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில்ங்கிறது மிக முக்கியமாக காங்கிரசினுடைய மூத்த MP செல்வி ஜோதிமணி அவர்கள் கூறியிருப்பதை ஒட்டுமொத்தமான காங்கிரசினுடைய இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணி என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியை பலவீனமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தாண்டி காங்கிரஸை நேர் எதிராக கொண்டு தாவேகாவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் யார் விதைத்த எண்ணம் அப்படிங்கிறதை தாண்டி நம்ம அதை பார்க்கணும்னா, காங்கிரஸ் என்பது 1880களிலேயே 80களிலேயே உருவான கட்சி. கிட்டத்தட்ட 140-150 ஆண்டுகளை கடந்த ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி. தேசத்தை முன்னெடுத்து போராட்ட களத்தில் 1947களில் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கட்சி. அதற்கப்புறம் பல்வேறு ஆண்டுகளாக 50-60 ஆண்டுகாலமாக இந்தியாவை செதுக்கிய ஒரு கட்சி இன்றைக்கு வெறும் கவுன்சிலர் சீட்டில் கூட நிற்காமல் வெறும் 18 மாதம் ஆன ஒரு கட்சியை ஒரு நடிகர் ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிற தோரணையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எப்படி நம்பி சென்று போய்
அவர்கிட்ட போய் ஒரு பாதிக்கு பாதி சீட்டை கொடுங்க, துணை முதலமைச்சர் போஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்கிற லெவலுக்கு காங்கிரசினுடைய ஸ்ரதத்தன்மையும் காங்கிரசினுடைய அந்த கிரெடிபிலிட்டியும் சஸ்டைனபிலிட்டியும் கம்மியாகி விட்டதா அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுவான சமூகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நீங்கள் டெஸ்ட் அண்ட் ப்ரூவ் ஆயிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில கடந்த 10-11 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சியில ஒரு 8 விழுக்காடு வைத்திருக்கக்கூடிய கட்சியில போய் நீங்க பேரம் பேசுறீங்க காங்கிரஸ்காரர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்மளால் ஏற்றுக்கொள்ளலாம். அட்லீஸ்ட் அவர்களாக 15 ஆண்டு காலத்தை நெருக்கி அவர்கள் எதிர்க்கிறாங்க, அங்கீகரித்த கட்சியாக நாத்தாக்கா மாறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்தா கூட அதை நாம் ஓரளவுக்கு சகித்துக் கொள்ளலாம். ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து பிரித்து கொண்டு போய் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லாத, இன்னும் அவர் ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்காத திரு விஜயை மட்டுமே நம்பி அவர்களுடைய முகத்தை மற்றும் அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது, தமிழக மக்கள் அவர்களை ஆதரித்திருக்கிறார்களா ஆதரிக்கலையா அப்படிங்கிற எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் 150 வருட கால பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி தமிழகத்தில் ஸ்ரதத்தன்மையோட பல ஆண்டுகளாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷங்களை நெருங்க போகிறது இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இணைந்து. அப்போ இது அத்தனையும் முறையடித்து விட்டு கொண்டு போய் தாவேகா போன்ற ஒரு கட்சியில என்ன முகாந்திரத்தில் அவர்கள் சேர துடிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இதை வைத்து தாவேகாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை வைத்து திமுகவினுடைய கூட்டணியில ஒரு பேரத்தை உண்டு பண்றதுக்கு, சீட்டுகளை அதிகமாக வாங்கிக் கொள்வதற்கு இவர்கள் எத்தனிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை நம்மளுக்கு தெளிவாக தெரிந்தால் கூட, அரசியல் கணக்குல யார் கூட கூட்டணி வைக்கிறோம், யார் கூட கணக்குகளை ஆரம்பிக்கிறோம், 10 சீட்டு வாங்கினாலும் அந்த 10 ஷோர் ஷாட்டா வின் பண்ற சீட்டுகளை திமுக கையில் வாங்கினா அது விக்டரி சதவீதத்துல 100%. இதே நீங்க 117 தொகுதிகளை தாவேகாவினுடைய தலைமையில வாங்கி 117 டெபாசிட் காலினா 0 ஸ்ட்ரைக்கிங் ரேட் 0%. அப்போ உங்களுக்கு 100% விழுக்காடுகள் ஷோர் ஷாட்டா அடிக்கக்கூடிய ஒரு கூட்டணியில இருந்து விலகி கொண்டு போய் இன்றைக்கு டெஸ்ட் அண்ட் ப்ரூவனே பண்ணாத ஒரு இயக்கத்தை 2 வருட காலமே உள்ள ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அது அங்கீகரிக்கப்படாத கட்சி, அது வெறும் லெட்டர் பேட்ல இருக்கிறது கூட இப்போதைக்கு தகுதி இல்லாத கட்சி, அது இன்னும் தேர்தலே சந்திக்காத கட்சியில் கொண்டு போய் திமுக கூட்டணியிலிருந்து விலக்கி அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய RSS சிந்தனைவாதிகள் உள்ளுக்கு புகுந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நாம எழுப்பல, அவர்களுடைய மூத்த எம்பியாக இருக்கக்கூடிய செல்வி ஜோதிமணி அவர்கள் எழுப்புகிறார்கள். காங்கிரஸ் அழிவு பாதைக்கு செல்கிறது அப்படின்னு. அப்போ உண்மையாகவே காங்கிரஸ் அழிவு பாதைக்கு செல்கிறதா அப்படிங்கிறதை காங்கிரஸில் எடுக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமர்வு அமர வேண்டும். இதை சீர்தூக்கி பார்த்து இந்த கூட்டணிக்கு, திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு பாதகம் அமைப்பவர்கள் யார்கள் அப்படிங்கிறத அந்த ஒரு விடயத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமா, இல்ல காங்கிரஸ் அழிவு பாதைக்கு சென்று அழிய போகிறதா அப்படிங்கிற அந்த பார்வையை முன்வைத்து இந்த காணொளியை பொதுமக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். பொதுமக்கள் உங்களுக்கான கூட்டணிகளை தீர்மானிக்க வேண்டியது எந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி, எந்த கூட்டணி மக்களுக்கு விரோதமான கூட்டணி அப்படிங்கிறத வரலாறு பூர்வமான ஒரு அறிவறிக்கையும் ஆய்வறிக்கையும் எடுத்து நீங்கள் முன்வைத்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டியது காலத்தினுடைய தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை நம்மளுக்கு உணர்த்துகிறது. மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். காலம் மெய்ப்படட்டும். உண்மையாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்றைக்குமே தமிழக மக்கள் கைவிட்டதில்லை அப்படிங்கிற அந்த பார்வையில் இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.